அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, வெண்பூசணிக்காய் கொடுக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம். மிக முக்கியமாக உடம்பில் இருக்கக்கூடிய வலிகளை வெண்பூசணிக்காய் சரிப்படுத்துமா கேட்குறாங்க இல்லையா? காய்கறிகள்னால என்ன பலன்கள்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ காய்கறிகள் வலி கூட சரிப்படுத்துமா? நம்ம வலி மாத்திரை சாப்பிட்றோம், வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ப்ரெஷர் கொடுக்குறோம் அல்லது தூங்குகிறோம். இப்படி பலவிதமான முயற்சியில் நம்ம வலியிலிருந்து தப்பிக்க பார்க்குறோம். அந்த மாதிரி காய்கறிகளை வலியை குணப்படுத்துவதற்கு சரிப்படுத்துமானா சரிப்படுத்தும். அதில் பல விதங்கள் இருக்குது. எந்தெந்த பிரச்சனைக்கு எந்த காய் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக வலி அப்படின்னு சொல்ல முடியாது. வலிகளிலே பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை முன்னிட்டு அதுக்கு பொருத்தமான காய் சாப்பிட்றப்போ நிச்சயம் சரியாகும். அப்போ பாருங்கள், அப்போ 12 காரணங்கள் வருது. இப்போ 12 காரணங்கள் இருந்தால் கூட அதில் முதல் காரணமாக நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா செரிமான மண்டலம். செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக உடம்புல ஒரு வலி வேதனைகள் வரும் பொழுது அதை வெள்ளை பூசணிக்காய் சரிப்படுத்தும். இந்த காரணத்தில் இருந்தால் சரிப்படுத்தும். அது எப்படிங்க? செரிமானத்துக்கும் வலிக்கும் சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் இருக்குது. இப்போது நாம் சாப்பிட்ற உணவு செரித்து ரசமானது நம்ம உடம்புல உறிஞ்சப்பட வேண்டும். இப்போது அந்த ரசம் உறிங்கக்கூடிய தன்மையில் அந்த இடத்துல ஏதாவது ரணம், ஒரு புண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறாங்க? குடல் புண் காய்ச்சல், டைஃபஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ வயிற்றில் ஏதாவது ஒரு புண் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு தரமானதாக அப்படியே உள்கிரகிக்கப்படுகிறதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அதற்கு அந்த புண் ஆறுனா தான் சரியாகும். சரி, ஆறுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியாக உடம்புக்கு வேண்டிய திசுக்களுக்கு அந்த ஊட்டச்சத்து போய் சேரலைன்னா, அந்த ஊட்டச்சத்து இல்லாதனாலேயே அது தன்னுடைய செயல்பாட்டில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்தும். முக்கியமாக நரம்புகளில், முக்கியமாக கை கால்களில், அந்த இறுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் கடைசி பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்தும். இதெல்லாம் நோய் அறிகுறிகள். எப்படியெல்லாம் நோய் அறிகுறிகள் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு முக்கியமான ஞானம். இது ஒரு ஞானம் தான் சொல்கிறோம். அப்போது நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரே நிலையில் இருக்கிறோம், அதாவது ஒரே பொசிஷனில் இருக்கிறோம். அந்த பொசிஷன்லேருந்து நம்ம திடீர்னு எழுந்திருக்கிறப்போ அல்லது அந்த பொசிஷன்லேருந்து மாறுபடும் பொழுது வலி வேதனைகள் வரும். உட்காந்துட்டே இருக்கிறோம், திடீர்னு எழுந்திரிச்சா வலிக்குது. படுத்துகிட்டே இருக்கிறோம், திடீர்னு எழுந்திரிச்சா வலிக்குது. அப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சம் அப்படியே நடக்க சரியாக போயிடும். சொல்லுவாங்க இல்லையா, காலையில் எழுந்தோடனே காலெல்லாம் பயங்கர வலி, அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நடந்தோடனே சரியாக எழுதுன்றாங்களே. அப்போது எந்த ஒரு வலியுமே கொஞ்சம் அதனுடைய அசைவுகள் மாற தானாகவே வலி போயிடும். இப்படி ஒரு சிக்கல் இருக்குது ஜனங்களுக்குள்ளார. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த திசுக்களுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து சரியாக கிடைக்காதனால அதனுடைய வெளிப்படுத்தக்கூடிய முறை இதுவாக இருக்கிறது. அப்போ இது குடலில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் காலுக்கும் சம்பந்தம் உண்டு, கை கால்களுக்கும் சம்பந்தம் உண்டு. கையானாலும் காலானாலுமே அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு நோய் அறிகுறியை நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்றும் கை கால் எரிச்சல் இருக்கலாம், கை காலில் அரிப்பு இருக்கலாம், அல்லது மதமதப்பு இருக்கலாம். இந்த 3ல் ஏதாவது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அல்ல 3மே இருக்கலாம். இது எல்லாமே இந்த செரிமானத்தினால் வரக்கூடிய நோய் அறிகுறிகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இது இங்கே மட்டும் இல்லை, தொடை நரம்புகளிலும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதுவும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆக அப்போ கை கால்களில் இருக்கிற அளவுக்கு அந்த சேதம் ஏற்படுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் அது போய் சேரக்கூடியது தலையாக இருந்தாலும் காலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இதே நிலை தான். அப்போ கை காலில் மட்டும்தான் பிரச்சனை வருமானா தலையிலையும் பிரச்சனை வரும். இப்போ பாருங்கள், நம்ம
முகத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் அதனுடைய ஊட்டச்சத்து குறையும் பொழுது முகத்தில் வாதம் ஏற்படலாம். கண் இமையில், சிறுநீர் பையில், இப்படி பல இடங்களில் அது வாதமாக செயல்திறன் இழக்கக்கூடிய தன்மைக்கு போகலாம். அதிகமாக திடீர்னு ஏற்படக்கூடிய சத்தம் அவங்கள அப்படியே ரொம்பவுமே பாதிக்கும். அப்போ சப்தமானது, ஒலியானது ரொம்ப திடீர்னு ஏற்படுத்துவதோ அல்லது அதிகமாக இருந்தாலும் அவங்களால அதை சகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல், டாலரன்ஸ் பவர் இருக்காது. ஸோ இதெல்லாம் கூட நரம்புகள் வேணுங்கிற ஊட்டச்சத்து சரியாக கிடைக்காதனால அதோடைய வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. அப்புறம் தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் அவங்க எழுந்திருக்கிறதுக்கு மனசு வராது, தசைகள் துடிப்பு. ஸோ இந்த மாதிரி அது தலையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்க்கலாம், கால்களில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லலாம். இது எல்லாமே மறுபடியும் சொல்கிறோம், செரிமானத்தினுடைய ஒரு பலகீனம் காரணமாக ஏற்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகள். பொதுவாகவே நம்ம நல்லா உடம்பு வலி ரொம்ப இருந்து ரொம்ப சிரமத்துக்கு உட்பட்டுட்டு அப்புறம் சொல்லுவாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சரியாக போயிடு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்கிறப்போ உண்மையிலே எழுந்திரிச்சா பல வலிகள் போயிடுது. எல்லாருக்கும் அப்படி இல்லை, அதே சமயத்தில் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி இல்லை. ஆனால் அது உண்மையும் கூட. நம்ம கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சா வலி வேதனைகள்லாம் போகுது. அப்போ தூக்கத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த வலியிலிருந்து விடுபடக்கூடிய விஷயமும் அதுலேயும் நம்ம கவனம் வைக்கணும். அப்போ உடம்பு தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்வதற்கு தன்னுடைய அத்தனை விதமான கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் சமப்படுத்தக்கூடிய அந்த தன்மைக்கும் எல்லாத்துக்குமே தூக்கத்தை ஒரு ஆதாரமாக உடம்பு பயன்படுத்திக்கும். அதுக்குண்டான நேரத்தை அது எடுத்துக்குது. தூக்கத்தினுடைய தரத்திற்கும் உடம்புனுடைய வலிக்கும் ஒரு நேரடி சம்பந்தம் இருக்குது. அதிகப்படி தூங்காமல் இருந்தாலோ அல்லது தூங்கிட்டே இருந்தாலோ இதெல்லாம் கூட உடம்புடைய வலிகளுக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறப்போ சில வலிகள் போகுது இல்லையா. சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் போகிறாங்களா இல்லையா, திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது சத்தம் போடுவாங்க. அவங்க அப்படி தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்குவாங்க, அவங்க அப்படியே திடீர்னு எப்படி பண்ணுவார். சில நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்களே அறியாமல் எழுந்திரிச்சு நடக்கிறது, தூக்கத்தை எழுந்திரிச்சு நடக்கிறது. இதெல்லாம் உடம்பினுடைய காரத்தன்மை, புளிப்புத்தன்மை சமநிலை இழப்பதால் இந்த மாற்றத்தை நரம்புகள் சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நோய் அறிகுறி. காலில் வரும்பொழுது எப்படி வரும்னு சொல்லியிருந்தோம், கண்ணில் வந்தால் எப்படி வரும்னு சொல்லியிருக்கிறோம், காதில் வந்தால் எப்படி வரும்னு சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருதயம் திடீர்னு படபடப்பு வர்றது, நரம்பு திடீர்னு இழுக்கிறது. சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ வயிற்ற புளியை கரைச்சிட்டேன் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இந்த ஆசிட் பேஸ் சரியான விதத்தில் இல்லைன்னா அது நரம்புகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், உடம்புடைய ஒவ்வொரு திசுக்களிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், வலிகளை ஏற்படுத்தும். அதனுடைய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த வெள்ளை பூசணிக்காயை நம்ம எடுக்கிறப்போ அந்த பிரச்சனை நம்மளால் தீர்த்து கொள்ள முடியும். அப்போ கைகளில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சலாக இருந்தாலும் சரி, அரிப்பாக இருப்பதாக இருந்தாலும் சரி, மரத்து போகிறது மதப்பாக இருந்தாலுமே இதெல்லாம் வெள்ளை பூசணிக்காயால் சரிப்படுத்த முடியும். ஒரே பொசிஷன், ஒரே நிலையிலிருந்து திடீர்னு எழுந்திருக்கிறது, அப்போ இந்த பாதிப்பு வருது. அதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறப்ப கால் எடறி விழுகிறது, அவங்களுக்கே தெரியல, திடீர்னு நடந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு தவறிடுறது. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடம்பினுடைய ஒவ்வொரு திசுக்களிலும் ஏற்படக்கூடிய தவறான செயல்பாடுகள் மாற்றம். ஸோ நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த விஷயங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா, ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஒரு 200 கிராம் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, அதோட தோல் விதை நாரோட போட்டுக்கோங்க, ஒரு 10 வெத்தலையை போட்டுக்கோங்க, 2 அரைச்சி வடித்து குடிச்சு பாருங்கள். பொதுவாக வெள்ளை பூசணிக்காயோட வெத்திலையும் சேர்ந்து எடுத்தா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காயை
சதையை மட்டும் எடுக்காமல் அதையோட தோலையும் எடுத்துக்கிட்டு விதை அதில் இருக்கக்கூடிய பல்ப் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கிடைக்கிறப்போ வரக்கூடிய பலன் வந்து ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். ஸோ இப்படி உடம்பில் வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் மொத்த உடம்பையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருதயமும் நம்ம சொல்லியிருக்கிறோம், கால்கள் சொல்லியிருக்கோம், தொடை பின்புறமாக இழுக்கிறது சில சமயம், அந்த விஷயமும் இதில் வருது. அப்போ நம்ம பாருங்கள், நம்ம சாப்பிட்ற உணவு புளிப்புத்தன்மையான உணவை அதிகமாக சாப்பிட்டா இரவில் இந்த மாதிரிலாம் வரும். சாப்பிட்றதுல இரவு நேரத்தில் ரொம்ப எளிமையானதாக வயிற்றில் வந்து சீக்கிரமாக ஜீரணமாகி சீக்கிரமாக வெளியேற மாதிரி சாப்பிட்றப்போ பிரச்சனை இல்லை. கடுமையான ஓவர் குக்குடு ஃபுட் எடுக்கிறப்போ உடம்பு வந்து அந்த புளிப்புத்தன்மையை சமப்படுத்துவதற்கு நீர் அதிகமாக தேவைப்படும். நம்ம தூங்கிட்டு இருப்போம், அப்போ இருக்கிற நீரை வச்சு அதை வந்து சமாளிக்க பார்க்கும். இதில் நம்ம ஃபேனை போடுவோம், ஏசி போடுவோம், பாடி ட்ரை ஆகிட்டே இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் ஏற்படும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா செரிமானத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஆக வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு பலகீனமானது உடம்புல தலை, கண், மூக்கு, ஈவன் வாய், அப்புறம் கால், கை, இருதயம், வயிறு, தொடை, இப்படி எல்லா பகுதிகளிலுமே அதனுடைய பாதிப்பு என்னங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த தோல் மண்டலத்திற்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை மீண்டும் பழைய நிலைக்கு வந்து ஒவ்வொரு திசுக்களுக்கும் வேணுங்கிற அந்த நீர்ச்சத்தையும் ஊட்டச்சத்தையும் உப்புச்சத்தையும் கரெக்டாக கொடுக்கறதுக்கு தான் இந்த வெள்ளை பூசணிக்காய். எப்பேற்பட்ட பாதிப்பு இருந்தாலுமே இது சரிப்படுத்தும். வெள்ளை பூசணிக்காய் அவ்வளோ அபாரமான சக்தி கொண்டது. வெள்ளை பூசணிக்காய், வெற்றிலை ரெண்டும் சேர்ந்து அரைச்சி வடித்து குடிக்கலாம். வெள்ளை பூசணிக்காய், நெல்லிக்காய் இதையும் ரெண்டும் சேர்ந்து அரைச்சி வடித்து குடிக்கலாம். அல்லது வெள்ளை பூசணிக்காய், வெத்தலை, நெல்லிக்காய் மூணையுமே கூட அரைச்சி வடித்து குடிக்கலாம். எப்படி பண்ணாலுமே அருமையான பலன் நமக்கு கிடைக்கும். பொதுவாக 12 காய்கறிகளில் வந்து வெள்ளை பூசணிக்காய் மட்டும் பொதுவாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காய்கறி சாராக இருக்குது. மற்றதை பற்றி அவங்களுக்கு அனுபவம் இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் சொல்லுவாங்க, வெள்ளை பூசணிக்காய் நான் ஜூஸ் குடிச்சிருக்கிறேன், 1 வாரம் குடித்தேன், 1 மாதம் குடித்தேன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு பொதுவான ஒரு ஜூஸ் மாதிரி ஆகிப்போச்சு இந்த வெள்ளை பூசணிக்காயோட. இப்படி அதோட வந்து வெற்றிலையோ அல்லது நெல்லிக்காயோ அல்லது இரண்டுமே சேர்ந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பலன் வந்து ரொம்ப அருமையானதாக இருக்கும். உடம்புல இந்த காரத்தன்மை, புளிப்புத்தன்மை சமன்பாடு மாற்றம் அடைவதால் தான் வந்து உடம்புல புற்றுநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகரிக்குது. அப்போது இது சமப்படுத்தி வச்சுருந்தோன்னா அதனால் வரக்கூடிய வலி வேதனைகள் கூட மாறும். அப்போ இதை வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் தனியாக எடுத்துக்கலாம், சில சமயம் மஞ்சள் பூசணிக்காயோட, சில சமயம் வந்து பீர்க்கங்காயோட, சில சமயம் கத்திரிக்காயோட கூட எடுத்துக்கலாம். அது வந்து எந்த அடிப்படையில் அதை ரெண்டையும் கலவையாக கொடுக்கணுங்கிறத நம்ம இதே மாதிரி இன்னொரு பகுதியில் நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, இந்த வயிறு, குடல், மேல் வயிறு, அடிவயிறு, சிறுகுடல், இப்படி பல இடங்களில் ஏற்படக்கூடிய ரணங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அந்த செரிமான கோளாறு, அதனால் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்தினுடைய கரெக்டாக கிடைக்காத நிலை, இது உடம்பை எப்படி பாதிக்குதுங்கிற நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இதில் தூக்கத்தில் ஆரம்பிக்கிறப்போ இது எந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய மாற்றமானது நம்முடைய தூக்கத்தையும் பாதித்து நம்முடைய மன சிந்தனைகள் என்ன ஓட்டத்தையும் மாற்றிருக்கு. அப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுறப்போ நடந்து போகிறாங்க. மனோவியல் காரணமாக ஒரு சிலது இருந்தாலுமே உடல் இருக்கக்கூடிய மாற்றங்களை அதைய சரியான முறையில் கையாளுறப்போ அதோடைய வீரியத்தை குறைக்கலாம் அல்லது நிறுத்தலாம், அதை குணப்படுத்த கூட செய்யலாம். இதையும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட தன்மை கொண்டு தான் வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய், கல்யாண பூசணிக்காய்ன்னு சொல்கிறோம். இது ரொம்ப அபாரமானது. இதோடைய சக்தி வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. ஸோ பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் மிக ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய பல உறுப்புகளுக்கும் இது ரொம்ப அவசியப்படுது. சில சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய சிறுநீரகமாக இருந்தாலும் சரி, செரிமான மண்டலமாக இருந்தாலும் சரி, தசை மண்டலமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் இந்த வெண்பூசணிக்காவுடைய தேவை வந்து ரொம்பவுமே தவிர்க்க முடியாததாக இருக்குது. அப்போது இது எடுத்த உடனே ரிசல்ட் கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு இதுதான் காரணமாக இருக்கும் பட்சத்தில் சாப்பிட்ட ஒரு 10-15 நிமிஷத்தில் சொல்ல முடியாது, அரை மணி நேரத்தில் கூட அவங்களுக்கு எல்லாமே நல்லா ஆகலாம். அவங்களுக்கு இதுதான் காரணமாக இருக்கும் பட்சத்தில், அல்லது அவங்களுக்கு இது ஒரு லேசான ஒரு பலனை மட்டும் கொடுத்துட்டு போகும். அப்படி எந்த பாதிப்புகளினால் எந்த மாதிரி வலி வரும் அதைத்தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ வெள்ளை பூசணிக்காய் வந்து எந்த விதத்தில் பாதிப்புகளை சீர்படுத்துங்கிறது நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்குறோம். இதே காயை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து சாம்பார் வச்சு அதை வச்சு சாப்பிட்றப்போ என்ன பலன் கிடைக்கணுமோ அது நிச்சயம் வந்து கிடைக்காது. அதோடைய அடிப்படை பலனே எதில் இருக்குதுன்னா அதோடைய தோலும் அந்த சதையும் சேரக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நம்ம கிடைக்கிற மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். சிலர் சொல்கிறாங்க அது வந்து கெட்டு போகுது, ரொம்ப நேரம் வச்சுக்க முடியலன்றாங்க, தினந்தோறும் வாங்கணுன்றாங்க, சிலர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுன்றாங்க. அப்போ பொதுவாகவே அந்த காய் வந்து நீங்கள் எங்கே வாங்கினாலுமே அதை இப்படி சமனாக கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு துணியோ வெள்ளை துணியோ அல்லது ஒரு பேப்பரோ போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது. அடுத்த நாள் வந்து லேசாக அதை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சின்ன அளவில் எடுத்துகிட்டு திருப்பி அதை பயன்படுத்தலாம். இன்னும் சிறப்பாக பண்ணால் இந்த பிரமிடு விற்கிறாங்க, பிரமிடு, அது மாதிரி பிரமிடுக்குள்ளார அதை வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற காயை வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து அது ஓரளவுக்கு கட்டுப்படும். ஒரு 3 நாள் 4 நாள் வந்து பிரமிட்லேயே வச்சு பயன்படுத்தலாம். அது ஈரப்பதம் மட்டும் கொஞ்சம் குறையும். லேசாக தண்ணியில் தெளித்து அதை வச்சிட்டிங்கன்னா அதையே பயன்படுத்திகிட்டே இருக்கலாம், 2-3 நாளைக்கு சேர்த்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படியும் இந்த வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கொள்ள முடியும். சிலருக்கு வந்து அப்படி போய் வாங்கிட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கும். தினந்தோறும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அதை நம்ம இந்த முறையில் எடுக்கிறப்போ தினந்தோறும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இத்தனை நாள் நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருந்த முறை வேறு, இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கிற முறை வந்து எப்படின்னா அதை நேரடியாக அதுவாகவே நம்ம எடுக்கணும். அப்படியே அரைச்சி வடித்து நம்ம குடிக்கிறப்போ அதோடைய பலன் வந்து ரொம்ப அபாரமானது. இப்படி 12 காரணங்களில் முதல் காரணங்கள் சொல்லக்கூடிய இந்த செரிமான மண்டலம் வந்து நம்முடைய உள்ளங்கால் வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செரிமானம் கெட்டு போனது வந்து இந்த சர்க்கரை நோயாளிகள், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் பாதம் வந்து ஒன்றும் எரியும், இல்லை அரிக்கும், இல்லைன்னா மதப்பு அப்படி இருக்கும், அந்த தன்மையில் இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நல்ல அருமையான மாற்றம் ஏற்படும். ஸோ தொடர்ச்சியாக வந்து ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டிங்கன்னா மாற்றங்கள் வந்து உங்களால் நீங்கள் நினச்சி கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள் நடக்கும். இத்தனை ஆற்றல் இருக்குது இந்த வெள்ளை பூசணிக்காய், கல்யாண பூசணிக்காய்ன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் வரக்கூடிய வலிகள் மிக முக்கியமாக செரிமானத்தின் காரணமாக வரக்கூடியது. சில சமயம் வந்து உடம்புல வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு நீர் பிரியாத காரணத்தினால அந்த சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய வலி என்னென்ன இருக்குது. அப்போ அந்த மாதிரியோட வலி வருமா அப்படின்னா வரும். அப்போ இந்த வலிகள் வந்தால் எனக்கு செரிமானத்தில் பாதிப்பு, இந்த வலிகள் வந்தால் எனக்கு சிறுநீரக சம்மந்தப்பட்ட பலகீனம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னைக்கு வந்து முழுமையாக அது செயலிழந்து போய் அதுக்கப்புறம் அதுக்கு வைத்தியம் பார்க்குறது வேறு. அதனுடைய அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே இதுக்குண்டான காய்கறிகளை சாப்பிட்றப்போ வருமுன் காப்பமாக பயன்படும். அப்போ சிறுநீரக பிரச்சனையில் என்ன இருக்குது, அதனால் ஏன் வந்து வலிகள் எப்படி வரும் அப்படிங்கிற நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.